இந்தியாவில் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தபடியாக ஒரு பழம்பெரும் கட்சி அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த தேர்தலில் அது ஒரு குறிப்பான இலக்கை நோக்கி போகுது அப்படின்னு செய்திகள் வெளியே வருது. அதாவது இந்தியாவில் தேசிய கட்சிகள் அப்படிங்கிற அந்தஸ்து பெற்ற கட்சிகள் 6: காங்கிரஸ், பாஜக, சிபிஐஎம், பகுஜன் சமாஜ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, தேசிய மக்கள் கட்சி. இந்த 6 கட்சிகள் தான் இப்ப அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் தேசிய அளவுல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த அங்கீகாரம் இருந்தது 2023 ஏப்ரல் வரையிலும். 2023 ஏப்ரல்ல தான் தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை பண்ணிச்சு எல்லாத்தையும். அந்த மறுபரிசீலனை பண்ணும்போது 3 கட்சிகள் அந்த தேசிய கட்சிங்கிற அந்தஸ்தை இழக்குது. அதுல ஒண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, 2வது திரிணாமுல் காங்கிரஸ், 3வது தேசியவாத காங்கிரஸ். இந்த 3 கட்சிகளும் அந்த அந்தஸ்தை இழக்குது. புதிதாக ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த அந்தஸ்து கிடைக்குது. இதுதான் 2023 ஏப்ரல்ல நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வு, முக்கியமான அரசியல் முடிவு. நமக்கு இப்ப இந்த அங்கீகாரத்தை திரும்ப பெறுவது அப்படிங்கிற முயற்சியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதா செய்திகள் சொல்றாங்க. இன்னைக்கு கூட நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல செய்தியை அப்படி சொல்லாம அது குறித்த உத்தியை பற்றி இன்னைக்கு அதுல பேசுறாங்க. அதுல அப்ப அதுல என்ன உத்தி தேவைப்படுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அது இந்தியா கூட்டணியில பரவலா இருக்கு. இப்ப அவங்க இந்த செய்திப்படி ஒரு 8 மாநிலங்கள்ல 15 தொகுதிகள்ல அவங்க கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குறிப்பாக ஒரு 4 மாநிலங்களை அவங்க குறி வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு தமிழ்நாடு, 2வது கேரளா, 3வது மணிப்பூர், 4வதாக தெலுங்கானா. அதாவது ஒரு வலுவான கூட்டணியோட தேர்தலை சந்திக்கிற முயற்சி இந்த 4 மாநிலங்கள்லையும் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல 2 தொகுதிகள் 2 அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி கேரளால குறைந்தபட்சம் 1 தொகுதி, மணிப்பூர்ல மொத்தம் 2 தொகுதி, காங்கிரஸோட கூட்டணியில 1 தொகுதியில போட்டியிடுறதா முடிவெடுத்திருக்காங்க. 4வதாக தெலுங்கானா, சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்ப வாரங்கல் தொகுதியை கேட்டு வாங்குறதுக்கான முயற்சியில இருக்காங்க. அப்ப தெலுங்கானால 1, மணிப்பூர்ல 1, கேரளால 1, தமிழ்நாட்டுல 2 ஜெயிச்சாலே இழந்த தேசிய கட்சிங்கிற அந்தஸ்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றுவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதுக்கு இருக்கு. இதை தாண்டி பீகார்லயும் ஒரு வலுவான கூட்டணியில சிபிஐ இருக்கு. அங்க 1 சீட் ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த 1 சீட் ஜெயிச்சா கூட அதுல அவங்க அந்த அந்தஸ்துக்கான ஒரு வாய்ப்பை பெற முடியாது. ஆனா அந்த 4 மாநிலங்கள்ல அவங்க கவனம் இருக்க போறத அவங்க சொல்றாங்க. அவங்க பொறுத்து பார்ப்போம் அவங்களுடைய இலக்கை அடைய போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத.